ஐந்தெழுத்தை ஓதுதல் அப்படிங்கிறது நம்ம கொஞ்ச நேரம் மனதை ஒருநிலைப்படுத்தி இப்பெல்லாம் நாம ஓதுவோம், மறந்துடுவோம். ஆனா இந்த நாயனார் இதை மட்டுமே தன்னுடைய முக்கியமான பணியாக செய்து வந்தார். இப்படி செய்து கொண்டே இருக்கிற போது அடியார்கள் அங்கே யாராவது வந்தா அந்த அடியார்களை சென்று வணங்குதல், அந்த அடியார்களுக்கு வேண்டவையெல்லாம் செய்து கொடுத்தல், அவருக்கு தானம் கொடுத்தல் அல்லது அவருக்கு பணம் கொடுத்தல், வெளியில் எங்கேயாவது போவதற்கான அந்த இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தல், இப்படி என்னென்னலாம் ஒரு அடியாருக்கு வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் கேட்காமலேயே இவரே அவருடைய குறிப்பால் அறிந்து கொண்டு இவர் செய்யக்கூடிய ஒரு நாயனார். இந்த நாயனார் இப்படியே செய்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் நாளாக நாளாக குறைந்து கொண்டே வருது. குறைந்து கொண்டே வருகிற போது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல வறுமை என்கிற பதம் தந்து அப்படிங்கிறார் சேர்க்கிறார். அப்ப வறுமை என்கிற பதம் இவருக்கும் கிடைக்குது. அந்த வறுமை காலத்திலும் இவர் என்ன பண்றார், இவர் இறைவன் மீது எப்படி செல்வம் இருந்த காலத்தில் அன்பு செலுத்தி இறைவன் மீது எப்படி பக்தி செலுத்தினாரோ அதை போல இப்போதும் செலுத்துகிறாரா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக எம்பெருமான் வறுமை என்னும் பதம் தருகிறார்.